ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி, ட்ராமாவுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நானும் அப்பப்போ தான் வீடியோ போடுறேன்னா அதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நீங்கள் எங்கேஜ்மெண்ட் போல இருக்கு. அவளோட ஃபியான்ஸே தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இவகிட்ட மொபைலை கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்போ வந்து அவளோட ஃபியான்சியோட நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. யாருன்னு சொல்லி இவள் கால் அட்டன் பண்ணி கேட்குறா. பார்த்தா அவளோட தங்கச்சி யாயா தான். இந்த பக்கம் பார்த்தா அந்த தங்கச்சி யாயா வந்து இவளோட ஃபியான்சியை கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போல இருக்கா. இவன் எங்கேஜ்மெண்ட்டை விட்டுட்டு வந்து இவன் கூட இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்க்குறா. அவளால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ளே. இப்போ தான் எங்கேஜ்மெண்ட் ரிங் போட்டுட்டு வந்தான், அதுக்குள்ளே இப்படி நடக்குதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கு கழட்டிட்டு வந்து கதவை தட்டுறா. அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு தங்கச்சிக்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. உடனே அவள் கேட்குறா, அக்கா இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக அவருக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, உங்கள் கூட பிடிக்காம தான் அவர் எங்கேஜ்மெண்ட்டே பண்ணிக்கிட்டாரு. எனக்காக விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது முதல்ல அக்கான்னு கூப்பிட்றது நிறுத்துங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கா சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ என் தங்கச்சியே கிடையாது, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நீ வந்து கடத்திட்டு போனாங்களே என் தங்கச்சியை, அந்த கடத்தல்காரனோட பொண்ணு, அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியாங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஷாக் ஆகிடுது. எங்கே இந்த உண்மை வெளியில் தெரிஞ்சிருமோன்னு சொல்லி ஓச்சவ கொண்டு போய் லாரியில் விட்டுட்டா காரை. அந்த இடத்துல 2 பேருக்குமே அடிப்பாடுது. ஆனால் ஹீரோயின் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிறா. அவள் கஷ்டப்பட்டு வெளியில் வரா. அப்போ அந்த ஃபியான்சி அந்த இடத்துக்கு வரா. வந்தவன் ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. யாயாவை மட்டும் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இவள் போகிற போக்கில் வந்து நெருப்பு கொளுத்தி போட்டு விட்டுட்டு அங்கேருந்து ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கா. அந்த நெருப்புக்குள்ளே தான் ஹீரோயின் கிடக்குறா. ஐயோ, என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், இதுக்கு மேலே வாழ்ந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்குள்ளேருந்து ஹீரோ இறங்கி வரான். வந்தவன் வேகமாக ஓடி வந்து ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இருக்கான். எங்கே கார் வெடிச்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே போகும்போது காரை பிளாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஹீரோக்கும் செம்மையாக அடிப்படுது. ஹாஸ்பிட்டலில் 2 பேரையும் சேர்த்து தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட ஹீரோயினுக்கு என்னாச்சோங்கிற மாதிரி அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன். அப்படியே 2 வருஷம் ஆகுது. ஹீரோயின் கோமாலேருந்து இன்னும் எழுந்திருக்கிற போல இருக்க. ஹீரோ தான் டெய்லி வந்து அவளை மீட் பண்ணி அவகிட்டே ஏதாவது பேசிட்டு போயிட்டுருக்கான். அவளை விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசே வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் பக்கத்துலேயே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாக எழுந்துரு, அட்லீஸ்ட் இந்த ஃப்ளவரோட ஸ்மெல்லாவது உனக்கு பிடிக்கும்ல, இதை ஸ்மெல் பண்ணி பார்த்துறாது எழுந்திரிங்கிற மாதிரி சொல்லும்போது அசிஸ்டன்ட் கேட்குறான், ஏன் பாஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க 2 வருஷமாக கோமாவில் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பேசுறது இப்போ கேட்குமா கேட்காதான்னு கூட தெரில, இப்போ தாலிங்க வந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு வேளை அவங்க கண்ணு முடிச்சாங்கன்னா உங்களை எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடத்துனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் எதுவும் ஹீரோ காதில் வாங்குற மாதிரி இல்லை. அங்கேருந்து சைலண்டாக போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்குறா. 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் எழுந்திருக்கா போல இருக்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யாயா தான் அந்த இடத்துக்கு வரா. வந்தவன் ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகிடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த பக்கம் ஃபியான்சி கேட்குறான், என்ன நாங்கள் 2 பேரும் தான் எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் என்னால் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவ யோசிக்கிறா, யாரா நீனா, ஃபஸ்ட்டு நான் யாருன்னு சொல்லுங்கள், எனக்கு நான் யாருன்னே தெரியல, இதில் எப்படி உங்களை பற்றி நான் கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி சொல்லி இவள் பாவமாக கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்ததில் ஹீரோக்கு வந்து கால் நடக்க முடியாமல் போயிருந்திருக்கோம். இவளுக்கு வந்து பிரெயினில் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்கா. இந்த சான்ஸ் எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறான் இந்த ஃபியான்சி. அப்போ வந்து டிவியில் இன்டர்வியூவும் போய்கிட்டு இருக்கு ஹீரோவோடது. ஹீரோ வந்து இந்த ஃபியான்சியோட அங்கிள் தான் போல இருக்கா. உன்னை என்ன சொல்கிறாங்க பாரு, உன்னோட ஃபியான்சி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காருல டிவியில், இவர் கூட வந்து என்ன பேசணுமோ நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் அப்படியே டிவியை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு தோணுது, பரவாயில்ல இவர் ரொம்ப அழகாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் 2 வருஷமாக என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது என் ஃபியான்சி தானாங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா 2 வருஷமாக ஹீரோ பேசுகிறது இவளுக்கு கேட்டுருந்துருக்கோம். இப்போ அப்படியே கால் பண்ணுறா அவனுக்கு, நான் எழுந்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீங்கள் வந்து நான் யாருன்னு கேட்பீங்க, நீங்கள் என்னோட ஃபியான்சி தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒன்றும் புரியலை. இவ எழுந்துட்டாளாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவன் இப்போவே அவளை பார்க்கலாமா வேண்டாமான்ற மாதிரி அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் யாயா கேட்குறா, அம்மாவும் அங்கிள் தான் ரொம்ப மோசமானவராச்சே, பொண்ணுங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுவார், அவர்கிட்ட ஏன் இப்படி சொன்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஏன்னா எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், இவளுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு வச்சுக்கேன், என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பா, அப்புறம் கூட என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நீ சொன்ன மாதிரி தான் என் அங்கிள் வந்து காருன்னு கத்துவார், அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணட்டும், நம்ம போய் ஜாலியாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வரமாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து இவன் போகிறான். பார்த்தா அடுத்த லிஃப்ட்டில் ஹீரோ ஏறிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எதையுமே யோசிக்கல, வேலையெல்லாம் விட்டுட்டு ஹீரோயினுக்காக தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் அவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட கத்துவாங்க பாஸ், எதுக்கு பாஸ் நீங்கள் போகிறீங்க, வேண்டாம் பாஸுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் கேட்குற மாதிரி தெரியலை. இவன் ஹீரோயினை மீட் பண்ணுறதா வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஏன் இவர் வரல, இவ்வளோ நேரம் ஆச்சு, இவருக்கும் என்ன பிடிக்கலையோங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா.
இவளோட மொபைலில் என்னோட ஃபியான்சிக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு பெரிய பேராகிராஃபாக எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ மொபைலுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா இவளோட அம்மா தான் போல இருக்கு. இவளுக்கு தான் யாருன்னே தெரியல. அவங்க அம்மாவை மட்டும் எப்படி தெரியும்? என்ன ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சிட்டியா? எழுந்தோடனே ஆயாவை வந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கா. உனக்கு என்ன தான் பிரச்சனை? அவள்கிட்ட நல்லா கூட உனக்கு பேச தெரியாதா? உன்னால தான் ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டா. நீ மட்டும் அன்றைக்கி செத்துருந்தீன்னு வச்சுக்க, இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற வயசுலேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இவள் ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சிருக்கா. அவள் யாருன்னே அவளுக்கு தெரியல. ஆனால் அவங்க அம்மா அவகிட்ட ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு கேட்கும் போது இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. யாருன்னு கேட்குறியா? அவ்வளோ தைரியம் வந்துருச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கத்தும் போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து தலையில் அடிபட்டு அம்னீஷியா வந்துருச்சு. ஆனால் இப்போயும் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னு தெரில. இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது? நீங்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இந்த பக்கம் இந்த யாயா வேறு என்ன பண்ணுறா, இவங்க ஃபேமிலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறா. அதில் ஹீரோயின் இல்லை, இவ ஃபியான்ஸே. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அம்மா தம்பி 4 பேர் தான் இருக்காங்க. இவ அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான். ஹீரோ வந்தோடனே கேட்குறான், எழுந்தோடனே டாக்டருக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவ அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போ எதுக்கு அழறேன்னு சொல்லி இவன் பக்கத்தில் வந்து கண்ணை தொடச்சி விடும் போது, யாருக்குமே என்ன பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்காதா, என்னை எங்கேயே விட்டு போயிடுவீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா. அஸ்டன் பார்க்குறா, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியலை. சரின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க. டாக்டர் தான் சொல்கிறார், ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் பலமாக தலையில் அடிப்பட்டதில் பழசு எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. இது ரெக்கவரி ஆகவும் சான்ஸ் இருக்குது, ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு டாக்டர். இவனும் தேங்க்ஸுங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா, இப்போ என்ன நம்புறீங்களா? ஆக்சுவலாக நான் போய் சொல்லலை, எனக்கு யாரையுமே தெரியலை, என்ன நடக்குதுன்னு புரியலை, யாரும் என்னை பார்க்க வரவே இல்லை. 2 வருஷமாக இந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணை முடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து என்னை மீட் பண்ணார். அது நீங்கள் தான், என்னோடய ஃபியான்சி தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான், எதுக்கு என்ன ஃபியான்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? யாரும் உங்ககிட்ட எப்படிலாம் சொன்னதுங்கும் போது, என்னோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டா, யாயோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னார், நீங்கள் தான் என்னோட ஃபியான்சின்ட்டு, நம்பர் கூட அவர் தான் கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்லும்போது அஸ்டன் சொல்கிறான், எல்லாம் இந்த நாய் பார்த்த வேலை தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். நீங்களாவது என்னை வீட்டுக்கு கூட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே கேட்குறா. உன்னை ஹீரோக்கி கஷ்டமாயிருது, உன்னை கூட்டிகிட்டு போகாமலா வாங்குற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஹீரோயின் வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறா. இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னா சுத்தமாக எனக்கு அது ஞாபகமே வர மாட்டேங்குது. இந்த இடமே புதுசாக எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட திங்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இவன் கேட்குறான், அம்மா உனக்கு உண்மையிலே மறந்துருச்சா எல்லாம்? நீ வந்து இங்கே தான் லீவ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்புறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஆமாங்கிற மாதிரி இவன் சொல்கிறா. உடனே பக்கத்தில் இவளை இழுத்து, இங்கே பாரு, உண்மையிலே நீ வந்து உன் மெமரியை லாஸ் பண்ணிட்டியா இல்லை என்கிட்ட இப்படி நடிக்கிறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இங்கே பாருங்க, டாக்டர் தான் சொன்னாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான் என்னோட ஃபியான்ஸே. என்னை சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிறது வச்சு எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு நடுவு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைங்கிறது மட்டும் புரியுது. நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன்னா சாரி, இதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்லா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் அப்படியே அவளை டைட்டாக ஹக் பண்ணி எப்படி பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு போயிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டா. அவனால் சுத்தமாக இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஷாக் ஆகிட்டான். உண்மையிலேயே நீ வந்து இந்த மாதிரி பண்ணியா நீ நாங்கிற மாதிரி சொல்லி ஷாக் ஆகி உட்காந்துருக்கா. இப்போ தான் இவன் நம்பவே செய்கிறான் இவளுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்ட்டு. சரி, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் 2 பேரும் குட் மெமரிஸ் எல்லாத்தையும் உருவாக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பாட்டுக்கு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட வந்து மாற்றிக்க ட்ரெஸ் இல்லை போல இருக்கு. ஹீரோவோட ஷர்ட்டை தான் போட்டு வந்திருக்கா. கேட்குறா, உங்களோட ஷர்ட்டை போட்டுட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன்னா நீங்கள் தான் என் ஃபியான்ஸே வாச்சு, உங்கள் சட்டையை போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொன்னவ அவளே போய் பக்கத்தில் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, நம்ம 2 பேர் எந்த ரூமில் தூங்குவோம், இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, ஆக்சுவலாக கப்புள்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இருந்திருக்கோமாங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் ஒருத்தவங்க லவ் பண்ணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீ போய் தூங்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் இப்போ தூங்குறது இல்லைங்கிற மாதிரி கேட்கும் போது, உனக்கு தான் உடம்பு முடியல, போய் தூங்குங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். இவளும் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயினா உயிர். அப்படி இருக்கும்போது இப்போ இவள் மெமரி லாஸ் ஆயிருக்கா, அவளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. உண்மையை சொல்லலாமா வேணாமாங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, அசிஸ்டன்ட் உட்காந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பாட்டுக்கு அவனுக்கு ஏதோ சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக மேங்கோவில் தான் ஏதோ பண்ணியிருக்கா, ஆனால் மேங்கோனா ஹீரோக்கு அலர்ஜி போல இருக்கா. அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் இது வந்து உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதில் ஒன்றும் இல்லை, அவன் எனக்காக செஞ்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்னா ஹீரோயின் நோட் பண்ணி வச்சிருக்கிறது அவளோட ஃபியான்சிக்கு பிடிச்ச ஐட்டங்கள். அவளோட ஃபியான்சினா வந்து யாயோட லவ்வர் இப்பொழுதுக்கு. அப்படி இருக்கும்போது இவன் வந்து என்ன நினச்சிக்கிறான், இவன் தானே ஃபியான்சின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா.
ஹீரோவால் அதை சாப்பிட முடியல. உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்க, அதை போய் போட்டு பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை அனுப்பி விட்டுட்டு கையை பார்க்குறான். ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு. அசிஸ்டன்ட் கேட்குறான், பாஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ்? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானேங்கும் போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு டேப்லெட் மட்டும் அரேஞ்ச் பண்ண. அவள் முடியுது எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, அவள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பாஸ் ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்க? அவங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படி காலை எழுந்துட்டு வீல் சேரில் உட்காந்துருக்கீங்க. அதோடு சேர்த்து இப்போ அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுமாங்கிற மாதிரி கேட்கும் போது, நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான். அதனால அசிஸ்டண்ட்டும் எதுவும் பேசலை, அங்கேருந்து சைலண்ட்டாக போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இல்லை ஒன்று ஒயிட்டு ஒன்று ப்ளூ, எதை போடலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபியான்சி அந்த இடத்துக்கு வந்துட்டான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடி ட்ரெஸ் இதுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறா. நீ என் அங்கிள் கூட வந்து ஒன்றா தூங்கியிருக்கியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, யார் நீனு? என் ஃபியான்சி கூட நான் ஒன்றா தங்குவேன் ஒன்றா தூங்குவேன், அதில் நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன கோவப்படுத்தி பார்க்குறியாங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அஸ்டன் அந்த இடத்துக்கு வந்து, பாஸ் உங்களை உள்ளே கூப்பிட்டாங்க, உள்ளே வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபியான்சியை அனுப்பி விட்டுட்டு இவன் யோசிக்கிறான், என்ன நடக்குதுங்க? ஹீரோயின் இவனை பார்த்து கத்துறாங்களா? இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கேங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபியான்சி உள்ளுக்குள்ளே வந்துட்டு, என்ன அங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணணும்னு யோசிக்கிற? நீ தான் போய் ஹாஸ்பிட்டல் அவகிட்ட சொல்லியிருக்க நான் தான் அவளோட ஃபியான்சின்ட்டு கான்டாக்ட் நம்பரை வேறு கொடுத்து கால் பண்ண சொல்லியிருக்க. அவள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொன்னா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ என்ன உண்மையிலே நீங்கள் ஃபியான்சிவாக நடந்துக்க போகிறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, அவள் உன்னோட ஃபியான்சி, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய குடும்பத்தோட பொண்ணு. அந்த பொண்ணு ஆனாதே ரோட்டில் விட்டு வர சொல்கிறியா? அப்படி விட்டு வர அளவுக்கு கல்நெச்சக்காரனா இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்ன யோசிச்சுக்கிறானா, ஓ நீங்கள் அப்போ எனக்காக தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா? சாரி அங்கிள், நான் தப்பாக நினச்சிட்டேன். எனக்கு வந்து ஆனால் யாயா தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு யாயாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேரேஜோட முடிவு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக இவன் வந்து சின்ன வயசில் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பான் போல இருக்கு. அப்போ ஹீரோயின் தான் உயிரை பணையை வச்சு இவனை காப்பாற்றிருந்திருப்பா. அப்போ இவன் சொல்லியிருந்திருப்பான், நான் வந்து ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. அதை பற்றி தான் ஹீரோ கேட்குறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ வந்து அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, எனக்கு இப்போ யாயாவை தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே இந்த நாய்க்கிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து எதுவும் பேசலை. நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். ஆனால் போகிறப்ப கூட இந்த ஃபியான்ஸை சொல்லிட்டு போகிறான், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயினை டச் கூட பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறான். ஹீரோ அப்படியே வந்து ஹீரோயின் ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே அவன் கூட இருந்தால் நீ ஹாப்பியாக இருக்க மாட்டா, அதனால இப்படியே இருந்துக்கோ நீங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபியான்ஸை வெளியில் வர ஹீரோயின் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. எதுக்கு நீ ப்ளூவில் போட்டிருக்கா? ஒயிட் தானே போடுவேங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்குறான். என்ன நடந்திருக்குன்னா, இந்த யாயா இருக்கல்ல, அவள் சின்ன வயசில் வந்து காணாமல் போயிருந்திருப்பா. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சிருந்திருப்பா. அப்போ வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருப்பா. அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவளை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அவள் போகிறப்ப அப்படியே வந்து இந்த ஃபியான்சியை ஒரு இடி இடிச்சிட்டு போயிருந்திருப்பா. அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி அவள் அந்த மாதிரி பார்த்த உடனே இவனுக்கு லவ் வந்துருச்சு போல இருக்க. அதுவும் அந்த ஒயிட் ட்ரெஸ் மேலே ஒரு க்ரேஸ் வந்துருச்சு இவனுக்கு. அப்போலேருந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பானா, நீ ஒயிட் ட்ரெஸ் போடு, உனக்கு ஒயிட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அன்னையிலேருந்து இத்தனை வருஷமாக ஹீரோயின் ஒயிட் மட்டும் தான் போட்டுட்டு இருந்திருப்பா போல இருக்க. இப்போ ப்ளூ போட்டிருக்கா. இவ சொல்கிறா, எனக்கு ப்ளூ தான் பிடிச்சிருக்கு, நான் ஏன்டா ஒயிட் போடணும், படம் அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நோஸ் கட் பண்ணி விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இவனே அவளை பிளாக் பண்ணி, என்ன பண்ணுற நீ, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் திருப்பி உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லும்போது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனா, உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு இப்படி தான் நடத்துவேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயின் போயிட்டா, இவர் வந்து என்கிட்ட தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்டுகிட்டே இருக்காரு, இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கோ, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கிற மாதிரி சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் உங்கள் கிட்ட கூட வர முடியாது, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொல்லும்போது டக்குன்னு ஹீரோ வந்து ஹாப்பி ஆகிடுறான். அவளை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு உண்மையாவான்னு கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு போயிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஃபியான்ஸை வந்து யாவை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஹீரோயின் பற்றி தான் ஞாபகம் வந்துட்டு போகுது. அவள் அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸில் பார்த்தது ஹீரோ கூட ஒன்றா இருக்கிறது எதுவுமே உன்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து இவள் கேட்குறா, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை 2 வருஷமாக பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா, இப்போ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா ஹீரோயின் வெயிலில் போய்கிட்டு இருக்கா. இதை யாயா பார்த்துட்டா. இவள் ஆக்சுவலாக வந்து அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மள தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டா, அதான் எனக்கு தெரியுமே, இவள் எப்படி என்னை விட்டு போவாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்ச ஃபியான்ஸை வெளியில் வந்துட்டு ஒரு மாதிரி முறப்பா நின்றுக்கிட்டு இருக்கான். உனி ஆயா கேட்குறா, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்திருக்கீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஃபியான்சியை முந்திக்கிட்ட, இங்கே பாரு, நீ மெமரி கிளாஸ் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும், நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ தான் என்னோட ஃபியான்சி, இப்போ இதுக்கு இவ தான் என்னோட ஃபியான்சி, உனக்கு புரிஞ்சுதாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யாயாக்கெலாம் உள்ளுக்குள்ள அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு.
உடனே என்ன பண்ணுறாங்க போயிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டீங்க, வீட்டுக்கும் வரதில்ல, நீங்கள் வெளியில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு காசு தேவைப்படும், அதனால் இந்த கார்டு வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து நீட்டுறா. ஹீரோயின் அதை வாங்கலான்ட்டு போகும்போது யாயாவே கீழே போட்டுட்டா அந்த கார்டை. ஹீரோயின் அப்படி ஷாக்காகி நின்றுட்டு இருக்கா. பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து அவங்க அம்மா வந்து ஓங்கி ஹீரோயின் கண்ணத்துலேயே ஒரு அறை விடுறாங்க. அவள் எவ்வளோ நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறா, உனக்கு எங்கேயாவது அந்த ஒரு புத்தி வருது உனக்கு, அதானே நீ இப்படிப்பட்ட பிள்ளை தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கற்றுன்னு கற்றுனோடனே ஹீரோயின் எதுவுமே யோசிக்கல. திருப்பி அவங்கள அடிச்சிட்டா. யார் நீங்கள் எதுக்கு என்ன அடிச்சிங்கிற மாதிரி சொல்லி ஓங்கி கணத்துலேயே ஒரு அறை விட்டுட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அடிச்சிருப்பா, என்ன எப்படி அடிச்சுங்கிற மாதிரி கேட்கும் போது, நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு யாருனே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க கற்றுனீங்க என்ன அடிச்சிங்க, நான் எப்படி வாயை மட்டும் சும்மா இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க வந்து இவளோட அம்மான்னு சொல்லிட்டு. உடனே யாயா வந்து ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் மட்டும் ரிட்டன் வராமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, நான் வேணா திருப்பி போயிட்டாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு நடிக்கும் போது எல்லாரும் அவள் பக்கம் போய் நின்றுட்டு எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபியான்சி சொல்கிறான், உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லைம்மா என்னால் தான் அக்காவுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னால் தான் அக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதையுமே காதில் வாங்கல. என் திங்ஸை பேக் பண்ணி அனுப்புங்கடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டா. டைரெக்டாக ஹீரோவை மீட் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கா. அப்போ என்ன வெளியில் வந்து அஸ்டன் நின்றுட்டு இருக்கானா, அவன்கிட்ட கேட்குறா, அம்மா எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிய வேண்டியது இருக்கு, எப்படி அவருக்கு கால் நடக்க முடியாமல் போச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, இப்போ சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லி அவன் முழிக்கிறான். இல்லை அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்கள், யாரும் என்கிட்ட உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக சார் வந்து அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆயிருந்ததில்ல, அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தார், அந்த இடத்துல வந்து ரொம்ப தீ பரவிட்டு இருந்துச்சு, நான் கூட சொன்ன போகாதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களை சேவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த நெருப்புக்கு நடுவில் பூந்து வந்து தான் சார் உங்களை காப்பாற்றினாரு, அதில் தான் அவருக்கு வந்து கால் அடிபட்டுருச்சு. ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது கூட டாக்டர் ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, உங்களை ஃபஸ்ட்டு காப்பாற்ற சொன்னதுனால தான் காலை இழந்துட்டு சார் உட்காந்துருக்காரு, ஆனால் இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு காலுங்கிற மாதிரி சொல்லும்போது, ரெக்கவரி ஆகுதா, அப்போ அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோ வந்தோடனே அவனை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்னங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அஸ்டன் யோசிக்கிறா, அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டான். ஹீரோவும் கேட்குறான், என்னாச்சுமா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு நான் என் வீட்டுக்கு போயிருந்தேன், எல்லாரும் வந்து நான் இந்த ஃபியான்ஸை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க, எனக்கு வந்து ஏன்னு தெரில, அவனும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த அம்னீஷியா வந்தது ரொம்ப நல்ல விஷயம்ன்ட்டு, ஏன்னா அதனால தான் நான் உங்களை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், கண்டிப்பாக இந்த அம்னீஷியா எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களை தவிர வேறு யாருக்கும் என் மனசில் இடம் கொடுக்கலல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஞாபகமே வந்தாலும் நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு யோசிக்கிறேன், நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுங்க, நம்ம ஹாப்பியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்க, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இவ வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்திருப்பாள், அப்போ வந்து இவளுக்கு ஒரு தடவை அடிபட்டு இருந்திருக்கும், அப்போ வந்து அவளை பார்க்க ஃபியான்சி வந்திருக்க மாட்டான், ஹீரோ தான் போயிருந்திருப்பான், அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருந்துருப்பான். இவள் டென்ஷனாகி கத்துவா, போங்க நீங்களா என் ஃபியான்சியை என்னோட ஃபியான்சியை வர சொல்லுங்கள், கிளம்புங்க முதல்லன்னு சொல்லி கையில் கட்டெல்லாம் தூக்கி அடிச்சிருந்துருப்பா. அதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க, நான் காம்பன்சேட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நடந்த எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவன் சொல்கிறான், இங்கே பாரு நீ அழாத, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறா, நான் வந்து வீல் சேர்லேயே எப்படி குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி கற்றுக்கலான்னு யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒன்றே சிரிப்பு வந்துடுது. என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க நீங்கள் சீக்கிரமாக நடக்கணும், அப்படி நடக்கலன்னா நான் வந்து இப்படியே குழந்தை பெற்றுப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரின்ட்டு ரூமுக்கு வந்து தூங்கலான்ட்டு வந்தா அவளோட தம்பிக்கிட்ட இருந்தால் மெசேஜ் வருது, இன்னைக்கு என் அக்காவுக்கு பர்த்டே, இங்கே வராமல் நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா வேறு அடிச்சியாமே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஒழுங்காக வந்து சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லி இவளை திட்டி மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான். டே அதெல்லாம் கேட்க முடியாது போடாங்கிற மாதிரி சொல்லி ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இவளுக்கு பால் கொடுத்துட்டு என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, எனக்கு ஏன் தெரியல, எல்லாரும் என்னை ஏன் இப்படி வெறுக்கிறாங்க, அப்படி என்னத்தை தான் நான் பண்ணிட்டேனாமா, எல்லாம் என்ன கரிச்சு கொட்டுறாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினா அவளோட தங்கச்சியும் வந்து உணவு விளையாண்டுட்டு இருக்கும்போது கடத்தல்காரங்க வந்து 2 பேரையும் கடத்திட்டு போயிருக்காங்க. அப்படி கடத்திட்டு போய் அடைச்சி வச்சிருந்தப்போ ஹீரோயினுக்கு வந்து 5 வயசு, அவளோட தங்கச்சிக்கு வந்து 4 வயசு. ஹீரோயின் எப்படி எஸ்கேப் ஆகி வந்துட்டா போல இருக்கு, தங்கச்சி மட்டும் வரல, அதனால தான் எல்லாருமே அவன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு புரியலை, இப்போ அவள் வராது இவங்களுக்கு பிரச்சனையா, இல்லை நான் திரும்பி வந்தது இவங்களுக்கு பிரச்சனையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹீரோ எதுவும் பேசலை. அவள் பால் குடிச்சதில் வந்து பால் ஒட்டிகிட்டு இருக்கோம் உதட்டில், அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி வாங்க வந்து என் பக்கத்தில் படுங்க, தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியுதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, நான் மதியம் தான் நிறைய ஸ்டடி பண்ணேன், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாமாங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி இவன் க்ளோஸ்அப்பில் வந்து கேட்கும் போது, அது உங்களுக்கு தெரியாதா, இதை கூட நான் சொல்லி தரணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவனை கிஸ் பண்ணிடுறா. இவன் வந்து இதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக காத்துட்டு
இருந்திருப்பான். சின்ன வயசுலேருந்து ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவள் வந்து இப்படி வாண்டடாக கிஸ் பண்ணுறது அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவள் பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அப்படியே அவளோட வீட்டுக்கு தான் போயிருக்கா. அங்கே போனால் அவளோட தம்பிக்காரன் வந்துட்டு இங்கே பாரு எனக்கு ரொம்ப பசிக்குது போய் சமைச்சு எடுத்துட்டு வாங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஏன்டா சமைக்கணும்னு கேட்கும்போது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இத்தனை வருஷமா நீ தானே எங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா, என்னமோ இப்போ புதுசாக சமைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, போய் சமைச்சிட்டு வாங்குற மாதிரி சொல்லும்போது சுற்றி உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பா இந்த யாயா எல்லாருமே சேர்ந்து மெனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட, இதெல்லாம் சமைக்கணும் எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு. அப்போ மேடு வராங்க. மேடு கூட என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, வாங்க இதை மாடி இன்னும் வந்து சமைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே இவ்வளோ அதட்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு பசிச்சதுன்னா போய் சமைச்சு தின்னுங்க, இல்லைனா சாவுங்க, என்ன என்னமோ சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் அதுக்காக இங்கே வரலங்கும் போது அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் இவளை திமிரு பிடிச்சிச்சிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யாயா நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்னால் தான் நான் இருக்கிறது தான் அக்காவுக்கு பிடிக்கல, என்னால் தாங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஹீரோயின் கிட்டே சண்டைக்கு வராங்க. என்ன மாதிரி ட்ராமா நடத்திட்டு போங்கடா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் இந்த இடத்துக்கு வந்தது என்னோடய திங்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மற்றபடி உங்களுக்கு சமைச்சு கொட்டுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. என் ரூம் எந்த பக்கம் இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு ரூமுக்கு தான் போய் கேட்டிருக்கா. அந்த ரூமை பார்த்தாலே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்குது. எல்லா பக்கமும் திங்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ பணக்கார வீட்டில் இந்த ரூம்லையா நான் தங்கிட்டு இருந்தேன், ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஊருப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கா. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் தான் இவ. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இம்பிட்டு நல்லா படிக்கிற பிள்ளையவா இந்த பாடுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியலை. சரின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் வந்துட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு கோவம் வந்துடுது. இவன் அதுக்கு மேலேயும் இல்லாமல் அங்கே பரவா வந்து எங்கள் அக்கா கிட்ட சாரி கேட்ட உன்னை மன்னிச்சு விட்டுறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு அற விடுறா. இவனால் அதை ப்ராசஸே பண்ண முடியல. நீ நான் என்ன அடிச்சுங்கிற மாதிரி சொல்லி இருக்கும்போது ஆமாண்டா நான் தானே ஒன்று அடித்தேன், இதுக்கு மேலே என் பக்கத்தில் வந்து வச்சுக்க நடக்கிறதே வர போய் தொலை வெளியிலங்கிற மாதிரி சொல்லி எட்டி உதச்சி கீழே தள்ளி தான் அங்கேருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கா. அம்மா இவன் அடிச்சிட்டாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா இவனை உட்கார வச்சு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கேட்குறாரு மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, ஆம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கா, இப்படி தான் உன்னை வளர்த்தனா நான், யாயாவை பாரு எப்படி இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இல்லைனா வந்து அந்த பிள்ளை செத்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க, இதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிக்காதீங்கிற மாதிரி சொல்லும்போது யாயாக்கெலாம் அவ்வளோ குஷியாயிருச்சு. இதுக்காக தான் நான் காத்திருந்தேங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் போங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து பேகை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டா. ஹீரோயினோட மொபைலில் ஒரே ஒரு நம்பர் தான் ஃப்ரெண்டுன்னு போட்டு சேவில் இருந்திருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிட்றா. அந்த பொண்ணு வந்துட்டா. அவள் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் சத்தியமாக நான் யாருன்னே எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இவளுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினோட ஃபியான்ஸே யாருன்ட்டு. அதே மாதிரி ஹீரோ யாருன்னு தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த ரிலேஷன்ஷிப்பே இவளுக்கு நல்லாவே தெரியும். அது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு இவளுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் யோசிச்சவ எதையுமே உண்மையை வெளில சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ பார்டெண்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஃபுல் வெனியும் புக் பண்ணிட்டாங்க, நீங்கள் கிளம்புங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வரது என்னமோ இந்த ஹீரோயினோட ஃபியான்ஸே தான். சரியான ரவுடி பயிலார் பம்பில் இருக்குது. ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கானுங்க. வந்தவனுங்கெல்லாம் ஹீரோயின் கிட்ட நாடகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்நேரத்துக்கு நீ வீட்டில் இருக்க வேணாமா, இங்கே வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது நான் குடிக்கிறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு இந்த ஃபியான்ஸே சொல்கிறான், இங்கே பாரு கிளம்பு முதல்ல இங்கே இருந்துங்கிற மாதிரி சொல்லும்போது நான் ஏன் கிளம்பணும், முதல்ல நீ தான் என் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்க, என்ன நம்ம தலை கம்மு போட்டு ஓட்டின மாதிரி பின்னாடியே வரை உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது எது அவன் பின்னாடி வரானா, நீ தான் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்னமோ அவன் பின்னாடி வரான்னு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது ஹீரோயின் கோவமாக வருது. ஹீரோயின் என்ன பண்ணுறா, பக்கத்தில் ஒரு ட்ரிங்க்ஸ் இருந்திருக்கோம், நீங்கள் ரொம்ப பணக்காரங்க தானே, இது எனக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்கும்போது வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஓப்பன் பண்ணி அவன் வாயிலே ஊற்றி விட்டுறா ஃபுல்லாக. இப்போ யாருக்கு வேணும் வாங்குங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டு அந்த கேப்பில் வந்து ஃபோன் எடுத்து ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறா, சீக்கிரம் வாங்க ஹீரோயின் எல்லாரும் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே வந்து இந்த ஃபியான்ஸோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், இவன் யாருன்னு தெரியுமா, இவனோட அங்கிள் யாருன்னு தெரியுமா, இந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியுமா, அவர் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த அங்கிள் தாண்டா என்னோட ஃபியான்ஸேவே, பண்ணுங்கடா உங்களாட முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்கடாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு அப்படி தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிடுது. ரொம்ப மண்டை வந்து பெயின் ஆகுது. அந்த வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே நார்மலான மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியான மாதிரி இருக்கு. இவ கேட்குறா, ஆமா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, கால் முடியாமல் எப்படி இங்கே வந்தீங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை வா வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஃபியான்ஸே பார்க்குறான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே, எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அவ கூடங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறானுங்க,
டேய் அதே கேள்வி தாண்டா எங்களுக்கும். என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ உண்மையிலே அவள் பழசெல்லாம் மறந்துட்டாளாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், உடனே யாயாவுக்கு கால் பண்ணி இங்கே பாரு உடனே இந்த இடத்துக்கு வா, எனக்கு நீ என்ன பண்ணுவான்னு தெரியாது, டக்கு நீங்கள் வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவனுங்க வேற வாங்க ஒரு பார்ட்டி பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் கேட்குறா, இங்கே நம்ம இருந்தே ஆகணுமா, இவங்களை யாரையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி கேட்டிருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இந்த யாயாவும் வந்துட்டா. என்ன தப்பான டைமில் வந்துட்டேனாங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னவன் அவள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை ஜெலஸ் ஆக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் கண்டுக்கவே இல்லை, சீண்டு கூட இல்லை இவனை. உன்னை யாயா சொல்கிறா, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஆக்சுவலாக ஒன்றை ஜெலஸ் ஆக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இருடி இப்போ சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த யாயா என்ன பண்ணுறா, ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்களா அங்கிள், உங்களுக்கு நான் டோஸ்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி கிளாஸை நீட்டும் போது அவன் இவளை மதிக்கவே இல்லை. இவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஃபியான்ஸை யோசிக்கிறான், இவரே எப்படி அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, என்ன தான் நடக்குதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஒரு கேம் விளையாண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் மாரி தான் விளையாடுறாங்க. ஆனால் எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கார்டு வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஆப்போசிட்டில் இருக்கவங்க செய்யணும். அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவனுக்கு கார்டு வருது, அவன் என்ன சொல்கிறான்னா பக்கத்தில் இருக்கவங்கள கிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்னா இந்த ஃபியான்ஸே கிட்ட தான். ஃபியான்ஸே பக்கத்தில் யார் இருப்பா, இந்த யாயா தானே. அவன் போயிட்டு வெறி கொண்டு அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிஸ் பண்ணும்போது கூட ஹீரோயினோட ரியாக்ஷன் என்னங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே தான் கிஸ் பண்ணுறான். ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை. அதுதான் இவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு மேலே இவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணும்போது ஃப்ரெண்டே ஸ்டாப் பண்ணிடுறான். மச்சான் எல்லாரும் இருக்கோண்டா வேணாண்டாங்கிற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறான். அடுத்து திருப்பி வந்து கார்டை ஃப்ளிப் பண்ணுறாங்க. அந்த கார்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வருது. அவன் என்ன சொல்கிறான், யாயா கிட்ட நீ கிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது யாயா சொல்கிறான், இங்கே பாரு நீ என்னோட ஃபியான்ஸையை கூட கிஸ் பண்ணலாம், நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், இது கேம் தானேங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக வேணா தான் கிஸ் பண்ணுவா, எனக்கு தான் தெரியுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபியான்ஸையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை இவன் என்ன பண்ணுறா, டக்குன்னு போயிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. 2 பேரும் வேறு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இது இவனால் ஏற்றுக்கவே முடியலை. ஏய் போதும் போதும் ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறுத்தி விட்டுட்டான். ஏன்னா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான். ஆனால் இப்படி கிஸ் பண்ணதை இவனால் ஏற்றுக்கவே முடியல. உடனே வந்து இருக்கிற ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏயா கேட்குறா, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா, விடேண்டா அவங்க சும்மா கிஸ் தானே பண்ணாங்க, நம்ம பண்ண மாதிரி தானே பண்ணாங்கும் போது இங்கே பாரு நீ வந்து என் அங்கிளை கடிச்சு வச்சிருக்காங்க பாரு, ரத்தம் வருதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவ பார்க்குறா. ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோட ஒதுக்கில் ரத்தம் தான் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் பெருசாக அதெல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரில, அதெல்லாம் ஒன்றும் இல்லை புதுசாக கிஸ் பண்ணுறோம்ல அதனால தான், இதுக்கப்புறம் பழகிக்கலாங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அங்கே நிறைய பேர் இருக்கிறத கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த ஃபியான்ஸ் என்ன பண்ணுறான், ஒரு நிமிஷம் என் கூட வா, இதுக்கு மேலே என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டான். இவன் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறான் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்ச ஹீரோயின், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம இங்கேருந்து போயிடலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அங்கேருந்து வராங்க. என்னப்பா ஆங்கர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா, பரவாயில்லையே, இந்த ப்ரைவேட் ரூம் உனக்கு தான் நல்லா யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லும் போது அம்மா அவங்க 2 பேரும் எங்கங்கிற மாதிரி சொல்லி ஃபியான்ஸை கேட்குறான். நீங்கள் இந்த பக்கம் போனோடனே அவங்க அந்த பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. அம்மா அவகிட்ட இப்படி ஃபியான்ஸை வந்து அங்கிள் தான் சொல்லி வச்சிருக்கே, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்கும் போது என்ன பண்ணுவா, பழையபடி என் பின்னாடியே வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ தான் என் ஃபியான்ஸின்னு சொல்லி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பா, பரவாயில்ல அந்த டார்ச்சர் இப்போ இல்லாமல் இருக்கிறது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நான் ஏன் அந்த டார்ச்சரை மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனால் ஹீரோயின் இவனை விட்டு போனதை ஏற்றுக்கவே முடியலை. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் தலை குளிச்சுட்டு வந்திருக்கா. அப்படியே ஹீரோத்தோடு வராளா, என்ன தலையை தோட்டலையாங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் கேட்குற உடனே நீங்கள் என்ன எங்கள் அப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கும் போது அப்படியாடி நான் பேசுகிறேன்ற மாதிரி இவன் கேட்கும் போது இல்லை எங்கள் அப்பா இவ்வளோ பாசமாலாம் என்கிட்ட பேச மாட்டார், எங்கள் அப்பா எப்படி கத்துனார் தெரியுமா என்கிட்ட, நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துலேயே என் மேலே கேரிங்காக இருக்கிற பர்சனுங்கிற மாதிரி சொல்லும் போது சரி படு நானே முடிய காய வச்சு விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஹேர் எல்லாம் போட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இவன் யோசிச்சு பார்க்குறான், ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு எந்த உண்மையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. அதுக்கு ரீசன் என்னென்னா அவள் தனியாக மீட் பண்ணி ஹீரோவை பேசியிருந்திருப்பா. இங்கே பாருங்கள் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அவளோட ஃபியான்ஸை அவளை பத்திரமா பார்த்துப்பான்ட்டு, அவளுக்கு மெமரி லாஸ் ஆனது கூட நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவள் இப்போ உங்கள் கூட இருக்கா, சேஃபாக இருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி அவளை எப்பயுமே பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பா. அதை பற்றி தான் இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபியான்ஸை அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்கிள் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு கத்தாதா, அவள் தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்காளா, மடியில் படுக்க போட்டு தலையை காய வச்சுட்டு இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீ மனசுலங்கும் போது, நீ தாண்டா சொன்ன நான் தான் அவளோட ஃபியான்ஸின்னு, அப்புறம் என்னங்கிற மாதிரி கேட்கும் போது நான் சொன்னதான், ஆனால் நீங்கள் அவளை கிஸ் பண்ணுறதுலாம் கரெக்டே இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் என்ன சொல்ல வர நீனா, இப்போ என்ன பேசணும் உனக்குங்கிற மாதிரி கேட்கும் போது இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட அவகிட்ட வந்து ஃபியான்ஸேவாக நடிங்கன்னு சொன்னது உண்மை தான். அது எதுக்குன்னா அவள் வந்து யாயாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன்.
ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது, அது உங்களுக்குமே நல்லா தெரியும். இப்படி நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவளுக்கு ஃப்யூச்சரில் ஞாபகம் வந்துச்சுன்னா தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் அந்த இடத்துல. அதனால இதுக்கப்புறம் அவளை டச் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இவன் மனசில் தோன்றது என்னன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் டச் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பாக உன்னை டச் பண்ண மாட்டேன். எதுக்கு தெரியுமா, அவன் சொன்னதுக்காக இல்லை, நீ கஷ்டப்படுவ ஃப்யூச்சரில், இதெல்லாம் நினச்சி ரிக்ரியேட் பண்ணுவ, அதுக்காகங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அழகாக ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்கா. இங்கே பாருங்க, என்னை விட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி இப்போ என்ன அடுத்த விஷயம் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை பார்க்குறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இவன் கால் சரியாகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படி எப்படிலாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுருக்காளாமா. அது கொண்டு வந்து காட்டுறா. அதில் வந்து கிஸ் பண்ணும், ஹக் பண்ணும், நான் படுத்து தூங்கணுங்கிற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டிருக்க. இவன் கேட்குறான், இதெல்லாம் பண்ணியே ஆகணுமான்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிஸ்ஸாவது பண்ணணும், அப்போ தான் சீக்கிரம் க்யூர் ஆகுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடி பேசிட்டேங்கிற மாதிரி தான் இவன் யோசிக்கிறான். ஏன்னா இவன் என்ன யோசிக்கிறான்னா, அவன் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு யோசிக்கிறான். ஆனால் இவன் என்னென்னா எப்படி 2 பேரும் க்ளோஸ் ஆகுறதுங்கிற மாதிரி பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கா. ஹீரோக்கு என்னமோ தெரில, இவன் பக்கத்தில் இருக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியே அவளை நான் எழுப்பி நடக்க வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து 10 ஸ்டெப் நீங்கள் நடந்துட்டீங்க, இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமாங்கும் போது, ஆமாம் உன் மேலே சாஞ்சிக்கிட்டே தான் நான் வந்தேன், இதில் என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாதீங்க, நல்ல வேலை அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார், அப்படி இல்லைனாங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, சரி போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களை குளிப்பாட்டி விடுறேன், வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், ஏதோ இந்த அசிஸ்டண்ட் நான் ஏதோ வேலை பார்த்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வா, என்ன சொன்ன அவகிட்ட உண்மையை சொல்லுங்கும் போது, நானா பாஸ், நான் எதுவும் சொல்லலையே பாஸுங்கும் போது, மரியாதையாக சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கேன் இங்கே உனக்கு கொண்டுருவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இவன் வந்து சொல்கிறான், பெருசாக எதுவும் சொல்லலை பாஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாமல் போனது அவங்களால தான் சொன்னேன், அவங்களை காப்பாற்ற போய் தான் இது நடந்துச்சுன்னு சொன்னேங்கும் போது, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிவிட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்கங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை வேண்டாம், நானே போய் குளிச்சுக்கிறேன், நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயின் யோசிக்கிறா, என்ன நடந்துச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார், என்ன பண்ண என்ன சொன்னங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் போட்டு என்ன சாவடிக்கிறாங்களே, நான் எதுவுமே பண்ணலை, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா உங்ககிட்ட உண்மையை சொன்னது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோ உள்ளுக்குள்ளே உட்காந்து இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தனக்காக பாவம் பார்க்குறாளோன்ட்டு. இவ வெளியில் நினைக்கிட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு கால் இல்லைங்கிறதுக்காக நான் உங்களுக்காக பாவம் பார்க்குறேன்லாம் நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் தப்பாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, வயசானாலே மண்டை கோளாறு ஆயிருமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் எதுவுமே பேசலை. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட நைஸாக நடந்துக்கிட்டேன்னா அது நல்ல விஷயம் தானே, அதை ஏன் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பாவம்னு எடுத்துக்கிறீங்க, நான் உங்கள் மேலே வச்சுருக்க பாசமாக கூட எடுத்துக்கலாமேங்கும் போது இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்குறா. ஆனால் ஹீரோ எதுவுமே பேசலை, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாகவே தான் உட்காந்துருக்கான். சரி நம்ம எழுந்து ட்ரெஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு எழுந்திருக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஓடி வந்துட்டா. இவன் ட்ரெஸ்ஸை கூட எடுக்கல, அப்படியே தண்ணிக்குள்ளே தான் உட்காந்துருக்கான். இங்கே பாருங்க, நான் தான் உங்களுக்கு குளிப்பாட்டி விடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்டி உள்ளே வந்தா, யாரை கேட்டு நீ உள்ளே வந்துங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு குளிப்பாட்டி விட தான் வந்தான், முடிச்சு தான் போகும்போது, இங்கே பாரு ஓவராக போகிற நின்று வேண்டான்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு பாவம் பார்க்காதேன்னு சொல்லிட்டேன், என்னால் என்னை பார்த்துக்க முடியுங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, இங்கே பாருங்க, நான் தான் எழுதி வச்சுக்கேன்னு சொன்ன லிஸ்ட்டை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் செஞ்சு முடிக்கணும், அப்படி முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கால் நடக்க முடியாமல் போயிடும், ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சீக்கிரமாக நடக்கணும், அதுவும் என்னை தூக்கிட்டு நடக்கணும், அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணியே திருவேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன பிடிக்கலையாங்கிற மாதிரி இவ கேட்கும் போது என் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், இத்தனை வருஷமாக உன்னை மட்டும் தாண்டி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியில் சொல்லிக்கல, சைலண்ட்டாகவே தான் உட்காந்துருக்கான். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, இப்போ எழுந்திருப்பீங்களா மாட்டிங்களா, நான் ட்ரெஸ்ஸு தரமாட்டேன்னு சொல்லும்போது இவன் அவள் கண்ணை மூடிட்டு டக்குனு ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இவள் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். ஏன் தான் இப்படி ரொம்ப ரஃபாக நடந்துக்கிறீங்களோ தெரில, ரொம்ப தான் பண்ணுறீங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே வெளியில் நின்றுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அப்படியே 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிருந்திருக்காங்க. இவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினால் சுத்தமாக முடியல. எப்போங்க முடியும்னு கேட்கும்போது, இங்கே பாரு இன்னும் நிறைய வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு தான் வருவேன், நான் வேணா அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லவா, நீ வேணா வெளியில் போறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் இங்கே தான் இருப்பேங்கிற மாதிரி வாடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், யாயா வந்து உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு. உடனே வந்து ஹீரோ மீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ட்டு உள்ளே வர சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டாங்க இருந்த. ஹீரோ மடியில் போய் உட்காந்துட்டு, இங்கே பாருங்க
அவள் உள்ளே வரட்டும், நான் இங்கே தான் ஒளிஞ்சிருப்பேன். அவள் என்னென்ன உங்கள்கிட்ட பேசுகிறாங்கிறத நான் பார்ப்பேன் தான். ஏன்னா அன்றைக்கி வீட்டில் எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு அவள் என்னமோ வந்து ஜாலியாக உட்காந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதே வேலையை இப்போ நான் இங்கே பார்க்க போகிறேன். நீங்கள் அவளை வந்து நோஸ் கட் பண்ணணும், அதை நான் கீழே இருந்து ரசிப்பேன். என்ன ஓகேவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ சொல்லி கேட்காமலாம் என் மகாராணி சொல்லிவிட்டு நான் கேட்பேனேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் என்ன பண்ணுறான், அவன் காலுக்கடியில் போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறான். இவன் சொன்னால் மறைஞ்சிருக்க லட்சணத்தை பாரு, தள்ளி உட்காரடின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை அழுத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் யாயாவும் உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்தோடனே ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சாரி அங்கிள், நான் உங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தது தப்பு தான், ஆனால் உங்ககிட்ட பேசணுட்டு தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இந்த யாயாவோட அப்பா வந்து சொல்லியிருக்காராம்மா எல்லா பொறுப்பையும் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு. அதனால் பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹீரோட கம்பெனி கூட தான் இவங்க டீலிங் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட கம்பெனி தான் இருக்கிறதுலே பெரிய கம்பெனி சைனாவிலே. அந்த கம்பெனியில் ஏதாவது வேலை கிடச்சிதுன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் யோசிக்கிறா. நல்லா ஐஸ் வைக்கிறடின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு, இங்கே பாருமா, உனக்கு வந்து வேலைக்கு சேரணும்னா ஹெச்ஆர் கிட்ட ரெஸ்யூம் கொடுத்துட்டு போ, அவங்க இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன ரெஸ்யூம் கொடுக்க சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் எனக்கு டேரெக்டாக வேலை கொடுக்க மாட்டீங்களாங்கும் போது, என்ன ஸ்ட்ரைட்டாக வராமல் பேக் டோர் வழியாக வரலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் யாருக்குமே நாங்கள் வந்து அலோவ் பண்ணவே மாட்டோம். வேலைக்கு வரணும்னா முதல்ல போயிட்டு உன்னோட ரெஸ்யூமை ரெடி பண்ண, அதை விட்டுட்டு எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் ரிலேஷன்ஷிப்பை வச்சு உள்ளே வரலான்னு பார்க்காதுங்கிற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்லையே யார் நல்லா பேசுகிறாருங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. ரொம்ப ஹார்ஷாக திட்டி விட்டுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் என்னை மீட் பண்ண தான் வராத, அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க யாரும், கிளம்புங்கிற மாதிரி சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். இவளுக்கு அழுகையாக வருது. அங்கேருந்து அப்படியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குள்ளுக்குள்ளே செம்ம உஷி சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. என்ன இப்போ சாட்டிஸ்ஃபைடா சந்தோஷமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, நானும் உங்கள் கம்பெனியில் சேரலான்னு நினைக்கிறேன், ஹெச்ஆர் கிட்ட ரெஸ்யூம் கொடுத்துருவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை வேண்டாம், உனக்கு வேலைக்கு சேரனா சொல்லு, நான் வந்து ஹெச்ஆர் கிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சான்ஸ் கொடுத்து தான் எனக்கு இருக்கக்கூடாது, நானே தான் ஜாயின் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ ஆசையாக உனக்குன்னு கேட்கும்போது, ஆமாம், இந்த கம்பெனியில் வேலைக்கு சேரணுங்கிறது எத்தனை பேரோட ட்ரீம் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கேட்குறா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் ஹெச்ஆரை கூப்பிட்றேன், அவங்ககிட்ட பேசிடலாம், நாளைக்கே சேர்ந்துக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, என்னோட டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணி நான் வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணி தான் வேலை வாங்குவேன், வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்போங்கிற மாதிரி கேட்கும்போது, 1 மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் இவ சொல்கிறா. அப்படியே க்ளோஸ்அப்பில் காதில் வந்து, இங்கே பாருங்கள், ஜாப்லையும் சரி வீட்லேயும் சரி நான் யாருங்கிறது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே திருவேன்னு சொன்னவ டக்குன்னு போய்ட்டு அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. 2 பேரும் அந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாயா வீட்டுக்கு வந்து குமுறி அழுதுகிட்டு இருக்கா. இப்படி நான் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அழும்போது அவங்க அப்பா கொதிக்கிறாரு. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் மட்டும் தான் கம்பெனி வச்சிருக்கானாம்மா, என் கம்பெனி பொறுப்பையும் அவங்க தரமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபியான்ஸ் எல்லாம் வெறி கொண்டு இழந்துக்கிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்காரு அங்கிள், தோ போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாருமா, கவலைப்படாத, எங்கள் சொத்து எல்லா ஷேர்ஸையும் உன் பேரில் எழுதி வச்சுருக்கோம், இவரும் உன் மேலே ரொம்ப லவ்வில் இருக்காரு, சீக்கிரமாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறோம், அவளுக்கு சரியான பாடத்தையும் புகட்டுறங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல, ஹீரோயினோட எல்லா ஷேரையும் எடுத்து இவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஹீரோயினோட ஷேர்ஸ்னு இல்லை, எங்களோட ஷேர்ஸையும் சேர்த்து வச்சுக்கோ, உன்னால் முடியும்னு எங்களுக்கு தெரியும், உன்னால் முடியுங்கிறத நீ எல்லாருக்கும் காமிக்கிறா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனே நடிக்கிறா, அம்மா அக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா அக்கான்னு இருக்க, அவள் உன்னை தங்கச்சியாவே பார்க்கல, நீ மட்டும் ஏன் அவளை அக்காவை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னமோ ஹீரோயின்ற ஒரு ஆள் வீட்டில் இல்லாத மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவ்வளோ குஷியாகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கா. என்ன செல்லம், என்ன இவ்வளோ தைரியமாக வந்து கண்ணை மூடுறது நீ மட்டும்தான், இதை நான் கண்டுபிடிக்க மாட்டேனான்னு கேட்கும்போது, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், ஒரு குட் நியூஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்ன ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா கம்பெனியில் வேலை வாங்கிட்டாப்புல இருக்கு. இவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லியிருந்திருப்பா, அதனால ஹெச்ஆர் கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம்னு இவன் யோசிச்சிருந்திருப்பான். இவன் யோசிக்காத நேரத்தில் இவன் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆகிட்டாப்புல இருக்கா. எப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக இவன் வந்து தான் நிறைய எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் தானே, எல்லாத்துலேயுமே கோல்டு மெடலிஸ்ட்டு, அப்படி இருக்கும்போது எப்படி இவளுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், அதெல்லாம் யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ மடியில் உட்காந்துட்டு, நான் சொன்ன மாதிரி நான் வேலையை வாங்கிட்டேன், இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணணுமே, நான் என்னை ப்ரூவ் பண்ணிட்டேன், உங்களை எப்போ ப்ரூவ் பண்ண போகிறீங்கிற மாதிரி சொல்லி வந்து வம்பில் திட்டுருக்கும் போது, இங்கே பாரு, ஆஃபீஸில் உட்காந்துட்டு தேவையில்லாமல் நீ ப்ரொவோக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்கு மேலே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது, யார் கேட்டாங்கிற மாதிரி சொல்லிவோ சொல்கிறா. 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஃபியான்ஸே வந்துட்டான். அவனை பார்த்து நீ ஹீரோயின் எதுவும் நடக்காத மாதிரி எழுந்து போய் நின்றுக்கிறா. இவ்வளோ நேரம் யாயாவுக்காக நியாயம் கேட்குறேன்ட்டு வந்திருப்பான். இதை பார்த்தவனுக்கு சுத்தமாக என்ன பேசுறதுனே தெரில, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். இங்கே பாரு, கதை தட்டிட்டு வரணும் உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விடுங்க, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கும் போது, ஐயோ
இவன் வேறு என்ன நேரம் பார்த்தாலும் இதை பற்றியே கேட்டுட்டு இருக்கான். என்னடா உனக்கு பிரச்சனை, நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம், உனக்கு என்னடா வேணுங்கிற மாதிரி கேட்கும்போது, அங்கிள் சரி நான் வந்த விஷயத்தை பேசிட்டு போயிடுறேன். யாயாவை எதுக்கு கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க, அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக பேசியிருக்கீங்க, அந்த பிள்ளை மேலே உங்களுக்கு என்ன அப்படி கோவங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டான்ல. ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க போயிட்டு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு சொல்கிறது ஹாஷான வார்த்தையா, ஏன் அட்டன் பண்ணால் வேணா குறைஞ்சிருவாளாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நீ என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு, முடி எப்படி பேசினேன் இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருக்கா, ரொம்ப ரூடாக பேசிக்கிட்டு இருக்கா, பார்த்து பேசுங்க போது. இங்கே பாரு நான் ரூடாக பேசுகிறேன்னு நீ சொல்லாத, இதுக்கு மேலேயே நான் ரூடாக பேசுவேன், நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் அதுவும் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா அவங்ககிட்ட. என்னத்தை தான் திட்டினீங்க, வீட்டுக்கு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கான்னு சொன்னவன் அப்போ தான் பார்க்குறான் டேபிள் மேலே இருக்க லெட்டரை. அதில் எடுத்து பார்த்தா ஹீரோயின் செலக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு லெட்டர் இருக்கும்ல, அதை பார்த்தாவா என்ன இவளுக்கு மட்டும் நீங்கள் வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களாங்கிற மாதிரி சொல்லும் போது, இவளுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதுக்காக இவளுக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ டென்ஷன் ஆகிடுறான். அவளுக்கு எந்த தகுதி இல்லைங்கிறத நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அது கசக்கிருப்பான் இவன், அதை எடுத்து அழகாக அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவளோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறா. அது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் மெடல், எல்லாத்துலேயுமே யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இவனாலே இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இத்தனை வருஷமாக இவன் நோட் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டான், நீ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கியா, எனக்கு எப்படி இது தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி சொல்லி இப்போ தான் யோசிக்கவே செய்கிறான். அதனால் ஸ்பீச்சை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே பாரு இந்த மார்க்கை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்கில் தெரியணும், உன்னோட ஸ்கில் என்னென்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போய் கேட்டிருக்கான். போங்கடா போங்க எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெறப்பா தான் அங்கேருந்து கிளம்பி போகிறான். போனவன் டைரெக்டாக இந்த யாயாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்திருக்கான். போய் என்ன கேட்குறான்னா, ஹீரோயின் எப்போ வந்து மெமரி வந்து ரெக்கவர் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லி கேட்டுக்கிட்டான். யாயா கேட்குறா, அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க அந்த மெமரி ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களா ஞாபகப்படுத்துகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி ஓகே அப்போ சீக்கிரமாக அவளுக்கு மெமரிலாம் வந்துடும்ல, கண்டிப்பாக பழையபடி என்கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யாயா வந்து முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தப்பாலாம் எடுத்துக்காதா, அவள் மெமரியை வந்து ரீகெயின் பண்ணணும் தான் யோசிக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கும் போது இவன் யோசிக்கிற மனசுக்குள்ளே புரியுதுன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலாக இவன் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவான்னு ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்க, அதனால தான் சரி நீங்கள் வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா இவன் வந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுவானோன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருந்திருப்பான். அதனால தான் ஹீரோ அப்படியே வந்து ரூமில் உட்காந்துருக்கும் போது ஹீரோயின் அங்கேருந்து குதிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு சீக்கிரம் குளிச்சிங்க, நான் தான் உங்களுக்கு குளிப்பாட்டி விடுறேன்னு சொன்னலைங்கும் போது, இப்போ நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல நான் குளிச்சிட்டேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும் போது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக குளிச்சிங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும், ஆனால் நான் ஹெல்ப் பண்ணேன்னா சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சிடலாங்கும் போது, இங்கே பாரு என்னை ஹெல்ப் பண்ணினா தேவையில்லாமல் நீ சஃபர் ஆக, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் செட் என்னென்னா, நம்ம வந்து இவகிட்ட ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, இவளுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா இவ கஷ்டப்படுவா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுவான்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். ஆனால் அவள் கேட்குற மாதிரி தெரில, டக்குன்னு போய்ட்டு அவனை கிஸ் பண்ணிடுறா. இவனே அவளை தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன பிடிக்கல என்கிட்ட, ஆமாம் எனக்கு அம்னீஷியா வந்துருச்சு அதனால் என்ன, ஆனால் நான் ரெடியாக தானே இருக்கேன், எனக்கு உங்க கூட நார்மல் கப்புள்ஸ் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோட மைண்ட் செட் என்னன்னா, இல்லைம்மா இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஃப்யூச்சரில் உனக்கு மெமரி வந்துச்சுன்னா நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேம்மா, உனக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கும் போது, நான் ஏன் ரிக்ரெட் பண்ணுவேன், இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டை மிஸ் பண்ணிட்டா தான் நான் ரிக்ரெட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போய்ட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோக்கும் ஹீரோயினா உயிர், அப்படி இருக்கும்போது அவளை தள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனும் யோசிக்கிறான். அவனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனே போய்ட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே அப்படியே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி அவகிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் நடக்குது, அவர் ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாருங்கம்மா சொல்லும்போது, நல்ல விஷயம் தாண்டி, உனக்கு வந்து மெமரி இல்லைன்றதுக்காக அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கும் போது, அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு யோசிக்கிறாரா, அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், அவர் என்னோட ஹஸ்பண்ட் தானே, அப்படி இருக்கும்போது அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஆனால் என்னை வந்து தள்ளி வைக்கிறாரோன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எம்மா சாமி இது கப்பிள்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது, உனக்கு என்ன தோணுதோ அதை நீனே யோசிக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து தலைவலி வேறு அதிகமாக இருக்கு, அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த யாயாவும் ஃபியான்சியும் வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வரான். ஹீரோயின் வந்து கடுப்பாக இருக்கா, என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை என்ன வேணும்னு கேட்கும் போது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையா, தலையில் ஏதாவது பெயின் இருக்கான்னு கேட்க தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கா. யாயாவும் பக்கத்தில் இருந்துட்டு, அக்கா நீ நல்லா தானே இருக்கா, உனக்கு ஏதாவது பிரச்சனையாக்கா, என்னால் தான் எல்லாமே சொல்லிட்டு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் கடுப்பாயிருது. எப்போ பார்த்தாலும் என்னால் தான் எல்லாம்னு சொல்லி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கத்திடுறா. உன்னை வந்து இந்த ஃபியான்சி கேட்குறாங்க, பாரு உன்னால் தான் அவள் காணாமல் போனால், தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க போது, டே என்னங்கடா பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் வாயை மூடிட்டு இருக்கணும்னு பார்க்குறேன், சும்மா என்னை மொபைல் இருக்கீங்க, காணாமல் போகும்போது அவள் எனக்கு 5 வயசு அவளுக்கு 4 வயசு, அப்படி இருக்கும்போது 5 வயசு பிள்ளைக்கு என்னடா தெரியும்னு நினைக்கிறீங்க,
இப்போ அவள் லேட்டாக வந்துட்டாங்கிறது உங்களுக்கு வருத்தமா, இல்லை நான் வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரில. போங்கடா அந்த பக்கம்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்தி விட்டுறா. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோக்கு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து சோகமாக தான் வீட்டுக்கு வரா. அவளுக்கு வந்து இப்போ என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஆனால் ஊனா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நான் வந்து அவளை போய் தொடச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னு அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், எல்லாம் ஓகே தானம்மா, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்குள்ளே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? ஆக்சுவலாக எனக்கு ஏன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் கண்ணில் தண்ணி மட்டும் வரது நிற்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னவ டக்குன்னு போய்ட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறா. நான் என்ன தப்பு பண்ணா, ஏன் எல்லாரும் இந்த மாதிரி என்னை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நீ யாயாவை தொலைச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அவன் தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, இதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை வந்து நீ தான் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் டிப்ரெஷனுக்கு போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் சொல்லி டேப்லெட் சாப்பிட்டு இருந்திருப்பா. ஹீரோ தான் அப்போ போய் அவளை காப்பாற்றிருப்பான். இங்கே பாரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருப்பான். அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ஆழ் மனசுக்குள்ளே போயிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதுனால சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளை இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு, அதனால சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குலாம் ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். இப்பயும் கூட்டு போய் அவளை படுக்க வச்சுட்டு டாக்டரை வர சொல்லியிருந்திருக்கான். டாக்டர் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்களோட டிப்ரெஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அவங்க க்யூர் ஆயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவள் வந்து முன்னாடி ரொம்ப டிப்ரெஷன் இருந்திருப்பா. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஹீரோ கூட இருக்கிறதுனால டிப்ரெஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரிய வருது. ஹீரோலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆஃபீஸில் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா சேரிட்டிக்காக தான். ஆக்சுவலாக வந்து விவசாயிகள்லாம் வந்து நிறைய பொருட்களை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து விற்று கொடுத்து மார்க்கெட்டிங் மூலயமா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா அது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகும். அது மூலமா நல்ல பேர் கிடைக்கும் கம்பெனிக்கு. அதுக்காக தான் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோயினுக்கு தான் கிடைக்குது. ஹீரோவும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனால் ஃபியான்சி ஒதுக்க மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் வந்து அவள்கிட்ட தூக்கி கொடுத்துட்ருக்கீங்க, இப்போ தானே அவள் ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. சரி ஓகே, உனக்கு எனக்கு நடுவில் ஒரு பெட்டு வச்சுக்கலாம், இதில் நீ தோத்துட்டினா இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பேசவே கூடாது, நீனு இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கமே வரக்கூடாது, இந்த கம்பெனிக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஃபியான்சி கால் பண்ணி யாயாக்கும் சொல்லிட்டான். இதே விஷயத்த நீனும் பண்ணன்னு வச்சுக்கியா, நீ வந்து பெஸ்ட்டாக தெரியவங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த சைனாவில் வந்து 2 இடத்துல வந்து ஆரஞ்சு வேலையும் ஒரு இடத்த வந்து ஹீரோயின் எடுத்து எல்லாத்தையும் பண்ணலான்னு யோசிக்கிறா. அதே ஆப்போசிட் பிளேஸை இவன் எடுத்து பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துக்கே கிளம்பி வந்துட்டா. அங்கே எல்லாரும் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, இந்த வருஷம் வளர்ந்த ஆரஞ்சில் வந்து மேலே கலர் வரவே இல்லையாம்மா, க்ரீனாகவே இருக்கான், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா பழம் பழுத்துருச்சு, க்ரீனாக இருக்குன்னு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட செல் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குற எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறா, லைவை ஸ்டார்ட் பண்ணுறா. உட்காந்து அந்த பழத்தை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இவ பேச பேச லைவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மெம்பர்ஸை. எல்லாருமே ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் மேக்கப்போட போடல, ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தீங்களா என் ஃபேஸில் எவ்வளோ க்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக சாப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. ஆனால் அதை கூட கண்டுக்கல, அந்த வலியோடு தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப பேர் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாஸ், உங்களோட வேலையை பார்த்து தான் எப்பயும் கிரேட்டுன்னு யோசிப்பேன், ஆனால் மேடம் உங்களோட செம்ம கிரேட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வேறு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அதில் ஹீரோனுக்கு அடிப்பட்டது வந்து இவன் நோட் பண்ணிட்டான். இந்த பக்கம் பார்த்தா இது எல்லாத்தையுமே யாயாவோட வீட்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் என்ன, நீ அவளை விட அழகாக இருக்க, நீ லைவ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லும் போது ஆமாம் நான் அதை யோசிச்சு வச்சுருக்கேன், நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுக்கலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாவும் சரிம்மா உனக்கு பிடிச்சது செய்யுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பக்கம் அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. இந்த ஹீரோயின் கூட ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து அப்படியே பதறிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. வந்து பார்த்தா தான் தெரியுது, இந்த யாயா வந்து இவங்க கொடுக்குற ப்ரைஸை விட 10 ரூபாய் கம்மியாக கொடுக்குறா. அதனால எல்லாருமே அதுதான் வேணும்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோதான், எங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்திருப்பா ஹீரோயின். இதுக்கு மேலே அவளுக்கு சுத்தமாக பொறுமையே இல்லை. உடனே உட்காந்து இவளும் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறா. இவங்க பேச அவங்க பேசுன்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் கிட்டே எல்லோரும் கேட்குறாங்க, நீங்களும் ஏயாவோட அக்கா தானே, நீங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலி தானேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவள் லைஃப்பில் நடந்தது, அவங்க 2 பேரும் காணாமல் போனது, கிடச்சது, இந்த மாதிரி எல்லா ஸ்டோரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலி எப்படி அவளை நடத்துகிறாங்கங்கிற கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்க கேட்க யாயாவோட லைவில் போயிட்டு எல்லோரும் அவளை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்குலாம் பயம் வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ட்டு. ஹீரோயினுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
நிறைய பேர் லைவ் ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வருது, எல்லாமே வந்து பழையபடி திரும்பிடுச்சு. இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே யாயாவோட அம்மா பார்க்குறாங்க, அதாவது ஹீரோயினோட அம்மா தான். கடுப்பாயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி லைவ்லேயே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த காலை ஸ்பீக்கரில் போட்டு லைவ்லேயே காமிச்சிக்கிட்டு இருக்கா. இது கேட்குற எல்லாரும் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா, ஒரு பிள்ளைய எப்படியா கஷ்டப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு லைவ்லேயே அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து யாயா லைவை கட் பண்ணிவிட்டு ஃபியான்ஸை ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. போய் எல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது இவன் என்ன சொல்கிறான், சரி ஓகே நான் உனக்கு அமௌண்ட் தரேன், நான் கொடுக்குற காசை வச்சு நீ எல்லாத்தையும் மாற்றி பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினோட பிளான் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே ஹீரோ அங்கேயே தெரிச்சு ஓடி வந்துட்டான். அவளுக்காக தான் மருந்துலாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குமா, நான் லைவில் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் ஏங்க இவ்வளோ பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, இங்கே பாரு நீ வந்து ஒன்றை ப்ரூவ் பண்ணணும்னு யோசிக்கிற, நான் வந்து என்னோடய பொருளை பாதுகாக்கணும்னு யோசிக்கிறேன், இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மருந்துலாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு இவளோட அசிஸ்டன்ட் வந்து அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, மேடம் எல்லாமே நாசமாக போச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ கேட்குறான், நான் வரட்டான்ற மாதிரி கேட்குறான். நான் பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபார்மர்ஸ் கிட்டலாம் போய் பேசி இந்த யாயா என்ன பண்ணியிருக்கானா, எல்லா ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டா. மொத்தமாக பல்காக காசை கொடுத்தோடனே இவங்களும் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயின் போய் பேசுகிறா, இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, ஒரு நேரத்துக்கு யோசிக்கிறீங்க, நான் ஃப்யூச்சருக்கும் சேர்த்து யோசிக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற காசுக்கு இப்போ கையில் கிடைக்கிற காசு பெட்டர் தானேன்னு சொல்லி தோணுது. அதனால எல்லாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அங்கே என்ன பேசுகிறது, அதனால் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாயா ஒருத்தவங்களுக்காக வந்து லைவில் பேசியிருந்திருப்பாள், ஈஸ்ட் சைனாவில் இருக்காங்க அவங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோயின் பேசினதுனால தானே இவங்க ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சேல் ஆகாமல் போயிருந்திருக்கும். அதனால அவங்க யாருமே ஹீரோயின் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. பின்னாடிலேருந்து ஒருத்தர் வந்து ஹீரோயினை ஓங்கி அடிக்கிறாரு. ஹீரோயினுக்கு வலிச்சாலும் அதெல்லாம் பெருசாக வெளியில் காமிச்சிக்க இல்லை. ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லது பண்ண தான் நான் வந்திருக்கேன், யாயா விற்று கொடுக்காத பொருளை நான் உங்களுக்காக விற்று கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பெயினோடையே லைவை ஸ்டார்ட் பண்ணுறா. லைவில் வந்து இவங்களுக்கு நிறைய பேர் முன்னாடி ஆர்டர் கொடுத்துருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய பேர் ஹீரோயினை பார்த்தோன்னே ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் என்ன பாஸ் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வேணா போய் மேடம் கூட்டிகிட்டு வரட்டாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்களேன் சார், நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக மாறிட்டீங்கிற மாதிரி சொன்னவன் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் யாயா வந்து ஹீரோ வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டா. உனக்கு பின்னாடியிலேருந்து வந்தவா, எல்லாமே இன்னும் செடியூஸ் ஆகிற ஒரு இடம்னு ஒன்று இருக்குது, அதை எங்கேயும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி யோசிச்சவ அவன் மேலே கை வச்சு பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இவள் கை வச்சு அடுத்த செகண்ட் இவன் டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசலான்னு யோசிக்காதா, தள்ளியே இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டான். இவ பயந்துட்டா அவன் பேசின உடனே. அப்போ பார்த்தா ஹீரோயின் பின்னாடியிலேருந்து வந்து அவனை ஹக் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டேன் நம்ம ரூமுக்கு போகலாமாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற யாயாவுக்கு என்ன வந்து தொடக்கூடாதுன்னாரு, ஆனால் அவள் போய் டச் பண்ணுறா, அவர் என்ஜாய் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபியான்ஸேவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோ பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகலாவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடும்போது இவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்கிறான்னா, எப்படி ஒரே ரூமில் நீங்கள் தங்குவீங்க, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஏன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா நீ என்னோட ஃபியான்ஸின்னு சொல்லி இவன் கத்திடுறான். ஏன்னா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு, நீ என்னோட ஃபியான்ஸின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் தங்கச்சிக்கு தானே ஃபியான்ஸிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது என்னடி நடக்குதுங்க, ஏன்டி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருன்னு சொல்லி டென்ஷன் ஆனவன் ஹீரோ கிட்டே கேட்குறான். ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தானே அவகிட்ட போயிட்டு நான் தான் அவளோட ஃபியான்ஸின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்தா, இப்போ என்ன மாற்றி பேசிக்கிட்டு இருக்க, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோவும். அங்கேருந்து ஹீரோயின் எதுவும் கண்டுக்கல, அவன் பேசுகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யோசிக்காமல் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹீரோயினை மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. உடனே யாயா கேட்குறா, என்னடா நடக்குது, என்ன அவள் ஃபியான்ஸின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்கும் போது யாயா ரொம்ப சாரி, நான் வந்து உன்னை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் உன் மேலே இந்த லவ் கிடையாது லஸ்ட்டு, இப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது, ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு, அவள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லும் போது இவள் வந்து என்ன பண்ணுறான்னா ஃபீல் பண்ணல, சண்டை போடலை, அவன்கிட்ட அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா பொறுமையாக, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு. இந்த பக்கம் ரூமில் உட்காந்து ஹீரோயின் பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறா, என்னத்தை படிக்கிறங்கிற மாதிரி கேட்கும் போது ஹீரோ வந்து அவளுக்கு சின்ன வயசில் நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பான் போல இருக்கு. அதுக்கு ஹீரோயினுமே பதில் எழுதியிருக்கா. எல்லா லெட்டர்ஸுமே கவர் போட்டு ஹீரோ பத்திரமா வச்சுருக்கான். இந்த லெட்டரை எழுதின பர்சனுக்கு ஹீரோயின் வந்து ஒரு பிரேஸ்லெட்டை கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பா. அது வந்து ஹீரோ தான் போல இருக்குது. இவளுக்கு சின்ன வயசில் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கான். அந்த பிரேஸ்லெட்டை கூட இப்போ வரைக்கும் பத்திரமா லாக் பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் எப்படி உன் கையில் கிடச்சிதுன்னு கேட்கும் போது அசிஸ்டன்ட் தான் சொன்னார், நான் தான் போய் எடுத்து எல்லாத்தையும் படித்து பார்த்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேவா. அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ லெட்டர்ஸ் எழுதிருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து என்னோட மெமரிஸ்னால் நீங்கள் மட்டும்தான் இருந்திருக்கீங்க, ஆனால் எப்படி உங்களை நான் ஹர்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி சொன்னவா அப்படியே போய்ட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா.
2 பேருக்கு நடுவில் வந்து ரிலேஷன்ஷிப்பும் நல்லா பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த பக்கம் அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இன்னைக்கு தான் அந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாள். அந்த பக்கம் பார்த்தா யாயா கிட்ட எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிட்டா. ஆனால் அது வந்து இவங்க பேக் பண்ணி டெலிவரி பண்ணணும்ல. பேக் பண்ணி அது வந்து டெலிவரி ஆகிற லொக்கேஷனுக்கு போகிறதுக்குள்ளே அது கெட்டு போயிடுச்சு. அதனால ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அமௌண்ட் வந்து இவங்களுக்கு வரவே இல்லை. ஹீரோயின் சொல்கிறா, அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு எல்லாம் சரியாக போயிடணும்னு நினைக்கிறா. அதுக்கு ஃப்ரீசிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணாமல் விட்டுட்டாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் ஹீரோயின் ஒருத்தவங்களுக்காக பேசியிருந்திருப்பாள். அவங்களுக்கு வந்து அவ்வளோ குஷியாயிருச்சு. ஏன்னா லைவில் நிறைய பேர் பார்த்ததுனால அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணணும்னு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. அந்த விசிட் பண்ண வந்ததுனால அந்த இடமே வந்து ஒரு கண்காட்சியாக மாறிடுச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் அந்த இடத்த எடுத்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் டெய்லி வராங்க. அவங்களுக்கு டிக்கெட் போட்டு அந்த காசும் இவங்களுக்கு வருது. அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனால அதுக்கான காசும் இவங்களுக்கு வருது. அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோக்கெலாம் பெருமை தாங்க முடியல. ஹீரோயின் வந்து எப்போவுமே பெஸ்ட்டு தாங்கிற மாதிரி சொல்லி மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இதெல்லாம் பார்க்குற அந்த ஆப்போசிட் ஃபார்மர்ஸ் தான் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கட்டை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. யாயா சொல்கிறா, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் கட்டை எடுத்து அடிக்க வராரு. யாயா தள்ளிட்டா. இந்த அடி வந்து ஃபியான்சி மேலே விழுந்துருச்சு. என்னடி ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவா தர்மடி வாங்கிக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சரி இங்கேருந்து போயிடலாம், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த ஆளுங்களாம் இவங்களை அடிக்கிற மாதிரி வராங்க. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ஷீல்டு மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருக்கா. இதை பார்க்குற ஃபியான்சிக்கு உண்மையிலே இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணெலாம் கலங்கிடுது. ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோயினுக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி குறுக்க வரும்போது அவனுக்கும் அடி விழுது, ஹீரோயினுக்கும் அடி விழுது. இந்த அடி விழுந்ததில் ஹீரோயின் அந்த இடத்துலேயே மயங்கிட்டா. ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது விழுந்த அடியில். அப்படியே எல்லாமே கண்ணு மூடி வந்துட்டு போகுது. இந்த யாயாவும் அவளோட ஃபியான்ஸையும் அவளை ஏமாத்தினது, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவங்கள பார்த்தது, அந்த கார் ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறமா அந்த ஆக்சிடெண்ட்டில் அவளை யார் காப்பாற்றினதுங்கிறது கூட அப்படியே பக்காவாக அவளுக்கு ஞாபகம் இருக்குது. ஹீரோ ஒரு நாளும் அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டது, பூ வச்சது, டெய்லியும் உட்காந்து அவள் தலைமாட்டில் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. கண்ணை முழிச்சு பார்க்குறா. நல்ல வேலை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா யாயாவை சுற்றி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துட்டு ஐயோ தங்கமே உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. ஹீரோயின் வந்தோடனே இவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இன்னும் சாகலையா நாய் நின்னா, எதுக்கு இங்கே வந்தா, அவள் உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் டென்ஷன்லாம் ஆகலை. இங்கே பாருங்க, நான் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு மெமரி எல்லாமே கெயின் ஆயிடுச்சு, திருப்பி ரெக்கவர் ஆயிடுச்சு, அதனால ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு, அதை சொல்லதான் வந்துங்கிற மாதிரி சொல்லி கேட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பக்கத்து பெட்டில் தான் இந்த ஃபியான்சி அட்மிட் ஆயிருக்கான் போல இருக்கு. யாயா வந்து கேட்குறா, எழுந்துட்டீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது வாயை மூடு, நீ பேசாதா, என் ஹீரோயின் வந்துட்டாலா, அவளுக்கு பழசு ஞாபகம் வந்துருச்சா, அவ்வளோதான் எல்லாம் மாறப்போகுது, இதுக்கப்புறம் ஒன்றெல்லாம் நாய் கூட சீண்டாதுங்கிற மாதிரி சொல்லி கேட்டு இருக்கும்போது டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யாயாவுக்கு வந்து பிளட் குரூப் வேறையாமா, இந்த ஃபேமிலியில் இருக்க யாரோட பிளட் குரூப்பும் சூட் ஆகலை, வேறு பிளட் தான் வாங்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த ஃபேமிலியில் ஒரே பிளட் குரூப் தான். இதே இதில் தான் சேமில் தான் இருக்கும், பிளட் டைப்பே வேறு கிடையாது. யாயா காணாமல் போகும்போது அவளோட பிளட் டைப் ஏ, இப்போ எப்படி ஓவா மாறுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் பழசு ஞாபகம் வந்துருச்சு. ஆல்ரெடி அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சிருந்துருப்பாள், அந்த எல்லா உண்மையையும் எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ காரில் வந்து இந்த யாயா பேசியிருந்திருப்பாள், அதை வேற ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்துருப்பா போல இருக்கு, அதையும் போட்டு காமிக்கிறா. எல்லாரும் வந்து பதற ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ என் பொண்ணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக ஹீரோயின் காணாமல் போயிருந்தால, அப்போ அவள் தங்கச்சியை வந்து அந்த கடத்தல்காரன் கொண்டுட்டான் போல இருக்கு. அந்த கடத்தல்காரன் போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறமா இந்த யாயாவுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரில, அதனால நான் தான் யாயான்னு சொல்லி போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா போல இருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த கடத்தல்காரனோட பொண்ணு. இந்த உண்மைலாம் தெரிஞ்சோன்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து ஃபியான்சி எழுந்திருக்கலான்னு பார்த்தா அவனுக்கு கால் 2 நடக்கவே முடியல. இந்த யாயா சொல்கிறா, என்ன விழுந்த அடியில் கொஞ்ச நாளைக்கு நீ இப்படி தான் டிசபிளாக இருப்ப, உங்கள் அங்கிள் மாதிரி வீல் சேரில் உட்காந்துட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, உன்னை எப்படி பார்த்துக்கிட்டோம், ஏன்டி இப்படி எங்களுக்கு இப்படி பண்ணுங்கிற மாதிரி சொன்னவங்க ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஒரே வார்த்தை சொல்கிறா, உங்கள் பொண்ணு யாயா தானே பக்கத்தில் இருக்கா, பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் என்னை தேடி யாரும் வந்துடாதீங்க, இதுக்கு மேலே உங்கள் மூஞ்சில் கூட நான் முழிக்க விரும்பலை, ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ கூட நீ சாகலையான்னு சொல்லி கேட்டிங்க, உங்கள் பொண்ணு தானே அவளை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. அப்படியே வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்தை பார்க்குறா. அப்படியே சந்தோஷமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஹீரோவும் அசிஸ்டண்ட் இதை பார்க்குறாங்க. அசிஸ்டண்ட் கேட்குறான், பாஸ் நீங்கள் போகிறது இல்லையா, அவங்கள மீட் பண்ண போகிறது இல்லையாங்கிற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் அவளே பார்த்துப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவளை தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும் போதுண்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணுறா, நெக்ஸ்ட் வேலையாக ஹீரோவை மீட் பண்ண தான் வந்திருக்கா. ஆனால் அஸ்டன் சொல்கிறான், இல்லை அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு, இங்கே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நான் பார்த்தே தீர்வேன்னு சொல்லிட்டு இவள் வம்படியாக உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. உள்ளே போய் பார்த்தா ஹீரோ அங்கே தான் இருக்கா, என்ன டிஸ்சார்ஜ் ஆகலை போல இருக்கு. அப்படியே சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு ஓரத்தில். பக்கத்தில் போனவ அவங்ககிட்ட கேட்குறா, எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது
இல்லை அது வந்து நீ மெமரி மறந்துட்ட, நீ தான் என் ஃபியான்சின்னு சொன்ன, அதனால தான் அப்படின்னு சொன்னவன், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் சாரிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் அந்த பொய்யை பற்றி கேட்கல, டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னு போய் சொல்லிட்டு எதுக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்கு என்னை பார்க்க பிடிக்கலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும், உன்னை பார்க்காம எப்படிடா தங்கம் நான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லி கேட்டவன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். இவ எதையுமே யோசிக்கல, இவ டக்குன்னு வந்து அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இவனுக்குமே என்ன நடக்குதுன்னு புரியலை. இவன் வந்து டவுட்லேயே தான் இருக்கான். ஒருவேளை உண்மையிலே இவளுக்கு வந்து ரெக்கவரி ஆகலையோன்னு சொல்லி யோசிச்சவன், உனக்கு மெமரி லாஸ் சரியாயிருச்சாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சரியாயிருச்சு, எல்லா மெமரியும் ரீகெயின் ஆயிடுச்சு எல்லாமேங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியலை. எல்லாமே ரீகெயின் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக இவன் வந்து இவன் மேலே கோவம் தானே போட்டிருக்கணும். ஏன் இப்போ நார்மலாக இருக்கான்னு தெரியாமல் தான் இவன் முடிச்சு நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், எனக்கு மெமரி வந்தாலும் சரி வரலனாலும் சரி, எல்லா டைம்லேயும் நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொன்னவ அப்படி சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே ஃபியான்ஸே வந்துட்டான். அவன் கேட்குறான், நான் எல்லாமே மாறி இருக்கும்னு நினச்சேன், இப்போ வந்து மெமரி வந்ததுக்கப்புறமா நீ என்ன தான் லவ் பண்ணுவேன்னு நினச்சேங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, நான் எதுக்கு உன்னை சின்ன வயசில் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னா, இவ காணாமல் போயிட்டு கிடச்சதுலேருந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, நீ இதை போய் தங்கச்சியை தொலைச்சிட்ட, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ ஏன் இருக்குங்கிற மாதிரி சொல்லி இவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து இவளுக்கு ஒரு பர்சன் வந்து லெட்டர் போட்டே இருப்பாங்க, நீ நல்லவ, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு துணையாக இருக்கேன், நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பர்சனுக்கு தான் இவள் பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பா. அந்த பிரேஸ்லெட் வந்து இந்த ஃபியான்சே கிட்ட இருந்திருக்கும். இவன்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு இவன் என்ன நினச்சிக்கிறானா, இவன் தான் நமக்கு லெட்டர் போட்டு இவ்வளோ நாள் நம்மளை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு தான் இவனை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி சுற்றி வந்துக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு இப்போ உண்மை தெரிய வந்திருக்கு, அந்த லெட்டர்லாம் போட்டது ஹீரோ, அந்த கிஃப்ட் பண்ணது பிரேஸ்லெட்டை ஹீரோக்கு தான்ட்டு. இந்த ஃபியான்சே தான் அந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டான் போல இருக்குது. அதனால இவன் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டா. இப்போ எல்லாருக்குமே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு. ஃபியான்சேவும் எதுவும் பேசலை. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷம்தான், நான் பண்ணதுக்கு தண்டனை எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, சின்ன வயசுலேருந்து உங்கள் மேலே நான் எரிஞ்சு விழுவேன், அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக உங்களை எனக்கு பிடிக்காதுங்கிறது அதுக்கு அர்த்தம் கிடையாது. என்ன தான் வந்து இவன் எனக்கு ஃபியான்சே, இவன் தான் வந்து எனக்கு லெட்டர் எழுதுனான்னு எனக்கு தெரிஞ்சாலும் என் மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது அந்த பர்சன் நீங்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். உங்களை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும் எனக்கு, உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் வந்து இவனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை தள்ளி வச்சேன் அப்படிங்கிறத சொன்னவ இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு எதுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. ஏன்னா அந்த பர்சன் நீங்கள் தான் சொல்லிவிட்டு அவள் போய் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறா. அப்படியே 2 பேர் சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த வீடியோவோட எண்டிங்கில் என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும், எல்லாருக்கும் நல்லவளாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் கஷ்டப்பட்டிருப்பா, எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பா. ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, மனசில் பட்டதை வெளியில் சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எல்லா பெயினையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு ஒன்றும் நல்லவங்கன்னு சொல்லி பட்டத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி போய் பேசி தான் செய்வாங்க. அது வந்து உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, வெளியிலையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான் பேசுவாங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. என்னக்கா அவ்வளோ செருப்படி வாங்கியிருக்கியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அடிபட்டுச்சுன்னா உடனே வந்து ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒரு சீன் க்ரியேட் பண்ணி ரொம்பலாம் எக்ஸாக்ரேட் பண்ணிக்கவே மாட்டேன் நான். ஆக்சுவலாக வந்து பெருசாக அடிபட்டால் கூட வந்து என்னோடய ரியாக்ஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு தடவை நான் என்ன பண்ணேன்னா, கொதிக்க எண்ணெய் கையில் ஊற்றிக்கிட்டேன், 2 கையிலையும் ஊற்றிட்டேன், செம்ம பெயின். அப்படியே வந்து அந்த சூடான எண்ணெய் பட்டால் எப்படி இருக்கும், ஒரு டாட்டு பட்டாலே எரியும், ஃபுல்லாக ஊற்றிட்டேன் 2 கையிலையும். அது வந்து ஸ்லிப்பாகி ஊற்றிடுச்சு. அப்போ கூட என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எண்ணெய் ஊற்றிடுச்சு கையில், ஹாஸ்பிட்டல் போமா அப்படி தான், அவ்வளோதான் இருந்துச்சு என்னோடய ரியாக்ஷனே. நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அன்றைக்கி வேறு வந்து இது கார்த்திகை தீபம். ஸோ வந்து கார்த்திகை தீபத்து அன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போகணுங்கிறது என்னோடய ட்ரீம். அதுக்காக வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் ஆல்ரெடி பிளான் பண்ணி கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்ப தான் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, அப்புறம் கிளம்பி அந்த பெயினோடய ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மட்டும் போட்டுட்டு நான் கிரிவலம் போயிட்டு ஃபுல்லாக நடந்து சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பெயினை பார்க்கணுமே, எப்போ வச்சு செஞ்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலாக அங்கே போகும்போதும் பெயின் இருந்துச்சு, ஆனால் சிவனை பார்த்தா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன், அதனால இந்த பெயின்லாம் மறந்துடுச்சு. ஆனால் அப்படி இருந்ததுனால எல்லோரும் எங்கள் வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டாங்க, எண்ணெய் ஊற்றியே வந்து அவள் அசால்ட்டாக வந்துட்டா வெளியில், அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க, டூர் போடுங்க, பிளான் போடுங்க, அவள் எங்கே இருந்தாலும் வந்துடுவா அப்படின்னு சொல்லும்போது தான் யோசிக்கிறேன், ஐயோ அப்படிலாம் இல்லையா, எனக்கும் வலிக்கும் ஐயா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஏதாவது ஒன்று நமக்கு பெயின் வந்துச்சுன்னா சொல்லிடணும் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஏன்னா எங்கள் அக்காலாம் வந்து சின்னதாக ஒரு கீரல் வந்தால் கூட அவள் சொல்லிடுவா, ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி போய் மருந்து போட்டு வந்து உட்காந்துப்பா 2 நாளைக்கு.
நான்லாம் அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் பெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியிலயே சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து அது தானா சரியாயிடும்னு சொல்லி விட்டுருவேன். ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போடணுங்கிற அளவுக்கு ஆள் கிடையாது நானு. நானே கையில எண்ணெய் ஊத்தி 2 கையும் காயமானப்பயே, ஒரு தடவ தான் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த மருந்த நானே போட்டு நானே சரி பண்ணிக்கிட்டேன். அப்போ கூட யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கலாம் இல்ல. நானே தலை சீவிப்பேன், நானே எல்லா வேலையும் பார்த்துப்பேன். யார்கிட்டயும் பெருசா ஹெல்ப்லாம் கேட்க மாட்டேன். நம்மளால முடியாதது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நானே செய்வேன். பீரியட் டைம் வந்தா கூட வந்து பெயின் செம்ம ஹெவியா தான் இருக்கும். ஆனா நான் வெளில காமிச்சுக்க மாட்டேன். எல்லா நாளும் எப்படி இருக்கனோ, அதே மாதிரி தான். போவேன், வருவேன், வேலை செய்வேன். எல்லாமே நார்மலா தான் பண்ணிட்டுருப்பேன். அப்பதான் எங்க அக்கா ஒரு தடவ கேட்டா, "உனக்கு தான் பெயின் இருக்காதுல்ல, இன்னைக்கு எனக்கும் டேட்டு. நீ இந்த வேலைய செஞ்சுடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோசிச்சேன், "ஐயோ! பெயின் இருக்காதா? எனக்கும் தான் வலிக்கும். நான் வெளில காட்ட மாட்டேன். அதனால எனக்கு வலிக்காதுன்னு அர்த்தம் இல்லல்ல." அப்படின்னு சொல்லி அப்பதான் தோணுச்சு. அன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். "டேய்! எனக்கு பெயின் இல்லன்னு அர்த்தம் இல்லடா. நான் வெளில காமிச்சுக்கல அவ்வளோதான். நீங்க அதுக்காக வந்து எனக்கு பெயினே இருக்காதுன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து எனக்கு யாரோ மண்டையில கொட்டி சொன்ன மாரி இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும்லாம் நான் வந்து எனக்கு வலிச்சதுன்னா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிருவேன். அதே மாதிரி என்னால முடியாதுன்னா, இது என்னால முடியாது அவ்வளோதான். அதுக்கு மேல எனக்கு முடியாத விஷயத்துக்குலாம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு பண்றேன்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் அதே அட்வைஸ் தான் குடுக்குறேன். அடிச்சா எல்லார் மாரியும் தான் எல்லாருக்கும் வலிக்கும். உங்களுக்கு வந்து வலிக்காதுன்னு சொல்லாதீங்க. ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணாகுற மாரி பேசுறாங்கன்னா, ஹர்ட் ஆச்சுன்னா ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க. அத விட்டுட்டு வெளியில சொல்லாம மனசுலயே வச்சுக்காதீங்க. என் லவ்வருக்காக விட்டு குடுத்து போறேன். எங்க வீட்ல இருக்கவங்களுக்காக விட்டு குடுத்து போறேன். இவங்களுக்காக விட்டு குடுத்து போறேன். அவங்களுக்காக விட்டு குடுத்து போறேன்னு சொல்லிட்டு, எதுக்காகவும் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு விட்டு குடுக்காதீங்க. அதே மாதிரி பெயினோட வந்து யாருக்காகவும் எந்த வேலையும் செஞ்சு குடுக்காதீங்க. அதனால உங்களுக்கு நல்லவங்கன்னு சொல்லி ஒண்ணு பட்டம்லாம் குடுத்துற மாட்டாங்க. இளிச்ச வாயின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 வேலைய சேர்த்து தான் குடுப்பாங்க. நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்றேன் கேட்டுக்கோங்க. இத்தனை வருஷம் கழிச்சு 25 வயசுல தான் எனக்கே நல்ல புத்தி வந்திருக்குது. உங்களுக்கு இப்பயே சொல்றேன், வீடியோ பார்க்குறவங்கள நெறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க தான். அதனால இந்த காலத்தில நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஓடி போய் உதவி பண்ணா கூட உங்களுக்கு நல்லவன் பட்டம் குடுக்க மாட்டாங்க. ஐயோ! இவன் வந்து கூப்பிட்டா எந்நேரமா இருந்தாலும் நமக்கு வந்து உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு, இளிச்ச வாயான்னு நெனச்சு உங்கள்ட்ட வேல தான் வாங்குவாங்க. பசங்களோ, பொண்ணுங்களோ யாருக்காகவும் யாரும் ஓடி ஓடி போய் உதவி பண்ணாதீங்க. உங்களுக்கு உதவி பண்ணவே ஆள் கிடையாது. முதல்ல உங்க லைஃப்ப பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு போய் உதவி பண்ணிக்கலாம். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு, உங்க உடம்ப பார்த்துக்கிட்டு, உங்க ஸ்டடீஸ பாருங்க, உங்க வேலைய பாருங்க. அடுத்தவங்களுக்காக இழுத்து போட்டு அவங்க வேலைய பார்க்காதீங்க. உங்களுக்காக யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. உங்க லைஃப்ப நீங்க தான் பார்க்கணும். எண்ட் ஆஃப் தி டே உங்க ஃபேமிலியே உங்களுக்காக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு அளவு வரைக்கும் தான் ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் குடுக்கணும். நம்ம பொறக்கிறதும் தனியா தான், கடைசியா சாக போறதும் தனியா தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலைய நம்மளே பார்த்துக்கணும். நமக்கான செலவ நம்மளே பார்த்துக்கணுங்கிற மாரி டிசைட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஓட்ட வாய் மாரி நான் ஓவரா பேசிட்டேன். 5 நிமிஷம் ஆயிருச்சு. இதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் போர் அடிக்கும். என்னாக்கா எல்லா வீடியோ எண்ட்லயும் இப்படி கதறி கதர்ன்னு கதறியேன்னு சொல்லி நீங்களே வந்து கேட்டுருவீங்க. ஆக்சுவலா நம்ம வீடியோவ ஃபாலோ பண்ணவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம முன்னாடி 1 இயர்க்கு பேக் வந்து சேனல்ல நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். சேனல்ல கொஞ்சம் இஷ்யூ வந்ததுனால எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். 1 இயர் கேப் விட்டுட்டு திருப்பி நான் இப்போ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். அதனால நெறைய பேருக்கு வந்து பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்திருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. முன்னாடி எல்லா வீடியோட எண்ட்லயும் நல்லா முழம் நீளத்துக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாத்துலேயுமே நான் வீடியோவோட எண்ட்ல ஏதாவது வந்து சின்னதா ஸ்டோரி மாதிரி நான் சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி பிடிக்கலனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.